லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ராஜலக்ஷ்மி. வணக்கம்மா. வணக்கம் சித்ரா மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அங்கே எல்லாருமே நல்லா இருக்கோம். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து உகாதி ஸ்பெஷல் தானே பார்க்குறோம். ஸோ ஸ்வீட்டோட வந்திருக்கீங்க. என்ன ஸ்வீட் பண்ண போறீங்க? அதான் உருளைக்கிழங்கு அல்வா பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓகே. அது எல்லாரும் எல்லா விதமும் அல்வா பண்ணுவாங்க. நான் சரி ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு உருளைக்கிழங்கு அல்வா பண்ணுறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு அல்வாக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாமா? ஓகே. உருளைக்கிழங்கு அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. உருளைக்கிழங்கு அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 1, சர்க்கரை அரை கப், நெய் தேவையான அளவு, குங்குமப்பூ 1 சிட்டிகை, முந்திரி பாதாம் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன். உருளைக்கிழங்கு அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா சமையல்லாம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல? எனக்கு நிறைய ட்ரை பண்ணியில நிறைய பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரலாம் நிறைய பண்ணியிருக்கேன். அப்புறம் பாட்டுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு. கச்சேரிக்கெல்லாம் போவேன். எல்லாம் என் பொண்ணு நன்னா பாடுவாள், என் பேத்தி பாடுவா. அதெல்லாம் ரொம்ப கேட்டு கேட்டு ரொம்ப. நீங்களும் பாடுவேலா? பாடுவேன். இந்த ராகம்லாம் தெரியும் எனக்கு, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தெரியும். என்னால் பாட முடியல எனக்கு, அதனால தான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? கேஸ் சரி அடுப்பு பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து இந்த நெய்யை கொஞ்சம் விடலாம். ஓகே. நம்ம வந்து உருளைக்கிழங்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம்? உருளைக்கிழங்க நல்லா இந்த இதில் துருவி வச்சு வேக வச்சுட்டு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு அதை வந்து துருவி வச்சிருக்கோம். ஓகே. இப்போ இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது வந்துடுச்சு இல்லையா? அப்போ போடலாம். ஓகே. இந்த உருளைக்கிழங்கு அப்படியே வதக்கிண்டே உங்களுக்கு வந்து நீங்கள் முதல்ல சமைச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஏதாவது சொல்லுங்க. முதல்ல கல்யாணம் ஆன புதுசில் நான் வந்து ரொம்ப திண்டாடுவேன். ஏன்னா எங்கள் ஆற்றுலலாம் வந்து எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லாம் இருப்பாள். அவள்லாம் சமைச்சப்ப நான் சும்மா போய் பார்ப்பேன், இப்படி அவள் என்ன பண்ணுறா இப்படின்னு பார்ப்பேன், அவ்வளோதான். ஓகே. நான் ஒன்றும் சமைச்சதெல்லாம் கிடையாது. அது கல்யாணம் ஆன உடனே திடம்னு தனியாக வந்துட்டோமா, அப்போ எப்படியும் சமைச்சு தான் ஆகணும். அதனால ஒரு சமையல் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 2-3 hours ஆகிடும். அது முள்ள நிதானமாக பண்ணுவேன், ஒன்றுமே தெரியாது அப்போல்லாம். அதுக்கப்புறம் முள்ள கற்றுண்டு அதுக்கப்புறம் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து பண்ண உடனே ஃபஸ்ட்டு எந்த ரெசிபி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி உங்களை பாராட்டினா? நான் வந்து என்னோட வந்து சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார் நல்லா இருக்கும்பா, மோர் குழம்பு நல்லா இருக்கும்பா. ஓகே ஓகே. அவள் எங்கள் புக்காத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப. அவள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாள். என் மருமான் எல்லாருக்கும் ரொம்ப. நான் மோர் குழம்பு பண்ணி சாம்பார் பண்ணினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்டேருந்து இப்போ அம்மா வந்து ரெசிபி எதாவது பண்ணுவா இல்லையா? அவாட்டேருந்து எதாவது கற்றுண்டேலா? கல்யாணம் ஆன புதுசு அங்கே போய் கற்றுண்டேலா? கல்யாணம் ஆன புதுசில் ஆமாம், நிறைய இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அப்பெல்லாம் இதெல்லாம் எங்கள் அம்மா தான் எல்லாம் சொல்லி கொடுப்பா எனக்கு. அதெல்லாம் கற்றுருக்கேன் நான் எல்லாம். இப்போ திருவாதிரை களின்னா களி பண்ணுவேன். அது அப்புறம் வந்து பொங்கல், சக்கரை பொங்கல் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு எல்லாம் எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தா. மாமியார்கிட்டேருந்து மாமியாரத்தில் ஸ்பெஷல் ஏதாவது இருக்குமே? எனக்கு மாமியார் இல்லை. ஓகே. எங்கள் நாத்தனார்லாம், எங்கள் பெரிய நாத்தனார் வந்து சொல்லி தருவா. அப்போது நாங்கள்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி. முதல்ல 2 மாதம் லீவில் எல்லாரும் ஊருக்கு போவோம் கிராமத்துக்கு. அப்போ 2 மாதம் எல்லாருமா சேர்ந்து இருப்போம். குழந்தைகள் குழந்தை எல்லாருமா சேர்ந்து இருக்கும்போது அப்போ எங்கள் நாத்தனாருக்கு கூட மாட நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். எங்க 3 நாத்தனாரும் வந்துடுவா. எல்லாருமா நாங்க சேர்ந்து இருப்போம். அப்போ அவளுக்கு பண்ணுவேன், அவள் எப்படி பண்றா எல்லாம் பார்த்துப்பேன். அவள் மூலமாவும் எனக்கு முதல்ல எங்க மலையாளத்து சமையல் தான் எனக்கு முன்னாடி வரும். அப்புறம் திருநெல்வேலிக்கு போனதுக்கு அப்புறம் அவளோட சமையல் எல்லாம் கொஞ்சம் கற்றுண்டு இப்போ எல்லாம் இப்போ எல்லாமே தெரியும். இந்த உருளைக்கிழங்கு அல்வா நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்லம்மா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். நேற்றுக்கு அன்னைக்கு ஆத்துல கொஞ்சம் பண்ணி பார்த்தேன். சூப்பர், நன்னா வந்தது. சரி இதுவே இருக்கட்டும், நான் என் பொண்ணும் அம்மா இதுவே நன்னா இருக்கு நீ பண்ணு அப்படின்னு. இப்ப கூட நிறைய அந்த மாதிரி யோசிச்சு வித்தியாசமா பண்ணி பாக்குறீங்களா? இந்த காலத்து பசங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவேன் நான் நிறைய. இப்போ நீங்க பண்ணினா நான் அந்த ரெசிபி எழுதி வச்சுடுவேன். அப்படியா? எழுதி வச்சுட்டு நான் பண்ணுவேன்.
அதை பண்ணி பார்த்து நன்னா இருக்குன்னு என் பொண்ணுகிட்டே சொல்லுவேன், அவளும் பண்ணுவோம். ஓகே. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டைரி ஃபுல்லாக நான் சமையல் புத்தகம் எழுதி வச்சுருக்கேன். ஓகே ஓகே. சரி, இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு இன்னும் வதங்கணுமா? இந்த இன்னும் கொஞ்சம் இந்த கொஞ்சம் கட்டியாக இருக்கு இல்லையா, அது ஆமாம், அது மாத்திரம் கொஞ்சம் இதாகணும். ஓகே. இது வெந்ததுனால ஒன்றும் கஷ்டம் இல்லை, சட்டுன்னு வதங்கிடும் இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போ வந்து நம்ம இந்த பாலை விட்டு விடலாமா? இது வந்து நம்ம குங்குமப்பூ கரைச்சி வச்ச பாலை விட்டுறலாம். ஓகே. இது வந்து சும்மா எல்லாரும் சேர்ந்து பைண்டிங் ஆகணுமா? ஆமாம் ஆமாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா துருவி இருக்கலாம். அது வந்து சரியா பரவாயில்ல, வாயில ஆப்டாலும் டேஸ்டா தான் இருக்கும். ஆமா ஆமா. எல்லாம் அல்வா மாதிரி வரும்போது ஸ்வீட்டோட சக்கரை எல்லாம் சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். அப்புறம் இந்த சர்க்கரையை போட்டுடலாம். ஓகே, இப்போ போட்டுடலாமா? இதுக்கு அளவு இருக்கா? இது ஒரு உருளைக்கிழங்குக்கு உத்தேசமா அது ஒரு கப் சக்கரை. ஸ்வீட்டு சில பேர் கூட பிடிக்கும், சில பேர் குறைச்சல் பிடிக்கும். அவ்வளோ. ஓகே ஓகே. நீங்க சமைச்சதுல உங்க ஆத்துக்காருக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது என்ன? அவருக்கு இன்னும் சாம்பார், அதே சாம்பார், மோர் குழம்பு எல்லாருக்கும் உங்க ஆத்துல ஃபேவரட். அப்புறம் மலையாளத்தில் அரைச்சி கலக்கி அது அது பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த நிறைய ஸ்வீட் இருக்கே, உட்கார இருக்கு, அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு, இதெல்லாம் நம்ம எப்பவுமே பண்றது. நான் தீபாவளிக்கெல்லாம் நானே தான் பண்ணுவேன். மைசூர் பாக்கு எல்லா ஸ்வீட்ஸும் பண்ணுவேன். மைசூர் பாக் வந்து லட்டு கூட பிடிச்சிடுவேன். லட்டு, அதுக்கப்புறம் வந்து காராசேவனைக்கு ரொம்ப நன்னா வரும், நன்னா பண்ணுவேன். இப்போ குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவா. ஓகே ஓகே, நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவேன். அது எப்போ வந்தாலும் அந்த காராச்சேவையும் அந்த இது உட்காரையும் பண்ணாதே இருக்க மாட்டேன். எப்பவும் உண்டு இந்த ஸ்பெஷல் தீபாவளி சமயத்துல. ஓகே ஓகே. சரி, நீங்க வந்து சாம்பார் ரொம்ப ஸ்பெஷல் சொன்னீங்களோ, அந்த சாம்பார்ல அரைச்சு விடுறது என்ன ஸ்பெஷல்? அரைச்சு விடுறது கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன். ஓகே. அப்புறம் வந்து தனியா, வெந்தயம், அப்புறம் வந்து காரத்துக்கு நம்ம மிளகா வத்தல் ஒரு 4-5 மிளகா வத்தல். நம்ம எவ்வளவு புளி எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் அதை எடுத்துட்டு அதை நல்லா வறுக்கணும். வறுக்கும் போது கொஞ்சம் நல்லா நிழலா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நிழலா நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு பெருங்காயம் போட்டுக்கணும், கட்டி பெருங்காயம் போட்டுட்டு அதுக்கு நல்லா வறுத்து தேங்காய் கூட அப்புறமா கூட கடைசியில் இறக்குற சமயத்தில் கொஞ்சம் தேங்காய் போட்டு ஒரு கிளறி இறக்கி வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கணும். ஓகே, இதான் வறுக்கிறதுக்கு. அப்புறம் சில பேர் வந்து சின்ன வெங்காயம் போடுறாலும், நீங்க சின்ன வெங்காயமும் போட்டு அரைப்பீங்களா? இல்ல சின்ன வெங்காயம் சாம்பார் வைப்போம். சும்மா வெறுமனே வதக்கி சாம்பார்ல போடுவேன். ஓகே ஓகே. அப்ப தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம், தேங்காய் இதை மட்டும் வறுத்து அரைச்சிண்டா போதும். ஆமா. ஓ சூப்பர், நல்லா இருக்கும். துவரம்பருப்பு போட்டு சாம்பார் புளி விட்டு நல்லா இருக்கும். நீங்க சொல்லும் போதே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு, அதை ரசிச்சு வேற சொல்றேன். ஆமா, நல்லா இருக்கும். சரி, இப்ப நம்மளோடது கலந்துட்டா, சக்கரை கரைஞ்சிடுதா? கரைஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் அது ஆகணும். ஓகே, பெருசுல தானே இருக்கு. ஆமா, இது கொஞ்சம் கலக்கலாமா? இந்த போட்டு விட்டுமா? ஓகே. சரி, ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் இல்லையா? ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு பாருங்க. அல்வா நல்லா சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? அந்த கன்சிஸ்டன்சி சொல்லிடுங்க, எந்த மாதிரி இருக்கணும்ட்டு. இப்படி போட்டாக்கா அப்படி விழணும். இதுல வந்து நம்ம கொஞ்சம் பாதாம் எசன்ஸ் விட்டா பாதாம் அல்வா மாதிரி இருக்கும் இல்லையா? இருக்கும்ல. ஆமா. சோ ஃபுல்லா பாதாம்லயே பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்கு இது மாதிரி வேக வச்சு பண்ணிட்டு கொஞ்சமா பாதாம் எசன்ஸ் விட்டீங்கன்னா அப்படியே பாதாம் அல்வா மாதிரியே இருக்கும். இப்போ இந்த ஏலக்காயை போட்டு விடலாம். ஓகே, இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்க்கிறோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நாங்க. நல்லா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பை கொஞ்சம் வேணா போட்டுட்டு பாக்கியை டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
ஸோ முந்திரி பாதாம் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கோம், இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆ நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாமா? ஆமாம் ஆமாம். பாருங்க, இதில் போட்டுடலாமா? போட்டுடலாம். ஓகே, சூப்பர் சூப்பர்மா. அல்வா பார்க்கவே அப்படியே அப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு, சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு. ஓகே. அவ்வளோதான், சூப்பர் அல்வா ரெடி. உருளைக்கிழங்கு அல்வா செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல நெய் விட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதெல்லாம் துருவி வச்சிருப்போம், அதையும் சேர்த்து நல்லா கைவிடாம கட்டி தட்டாம நல்லா கலரிக்கணும். அதுக்கப்புறமா குங்குமப்பூ பாலில் கரைச்சி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலருங்க. அதுக்கப்புறம் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க, நல்லா சேர்ந்து வரணும். நல்லா சேர்ந்து உருண்டு வந்ததுக்கு அப்புறமா ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு அல்வா ரெடி. நம்மளுடைய உருளைக்கிழங்கு அல்வா வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக உருளைக்கிழங்கு அல்வா வந்து அப்படி டக்குன்னு பண்ணி காமிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ வெரி மச். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கும் சித்ரா மேடத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த இதுக்கு வந்திருந்தேன். நன்னா ஏதோ நல்லபடியாக எல்லாம் நன்னா வந்ததுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ், எல்லோருக்கும் தேங்க்ஸ் ஜெயா. தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க பொட்டேட்டோ அல்வா. எல்லாரும் பார்த்தா கூட உடனே பண்ணிடலாம், அந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணி காமிச்சு எக்ஸ்பிளனேஷனும் அழகாக பொறுமையாக எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் சொல்லி கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூமா. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.